சங்கரன்கோவில் அருகே சூரியனை சுற்றி தோன்றிய வண்ண வளையம் பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தென்காசி மாவட்டம் சேர்நமரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நண்பகலில் சூரியனை சுற்றி வட்ட வடிவில் பல வண்ணங்கள் தென்பட்டன. இந்த அரிய நிகழ்வை பார்த்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ஆச்சரியமடைந்து தங்களது செல்போன்களில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பதிவு செய்தனர். வணக்கம். மாவட்ட அறிவியல் மையத்திலிருந்து மாவட்ட அறிவியல் அலுவலர் மாரியன் பேசுகிறேன். இன்றைக்கு பரவலான இடங்களில் நம்ம சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சதை பார்த்துருக்கோம். அது சோலார் ஹேலோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம இதை பார்த்துருப்பாங்க. வானம் தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நிகழ்வு நம்ம அவ்வப்போது பார்க்கலாம். இந்த சூரியன் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் இதை சுற்றி பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒளிவட்டங்களை பார்த்துக்கலாம். இந்த ஒளிவட்டங்கள் பார்த்தீங்கன்னா சிரஸ் கிளவுடுன்னு சொல்லுவாங்க. இந்த சிரஸ் கிளவுடில் இந்த சூரிய ஒளி படும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் இருக்கக்கூடிய நீர் திவலைகள், அந்த படிகளை இந்த சூரிய ஒளி பட்டு அப்படியே ரிஃப்ராக்ஷன் சொல்லக்கூடியதில் நம்ம படும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வானவில் மாதிரி தோன்றும். இது ஒரு ஃபெயிண்டட் வானவில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மங்கிய ஒரு வானவில் மாதிரி நம்ம தெரியும். இது இடம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்லேருந்து ஒரு 22 டிகிரி ரேடியஸில் நம்ம பார்க்கலாம். இது சோலார் ஹேலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில நேரங்கள் இரவில் கூட பார்க்கலாம். நம்ம நிலாவை சுற்றி இந்த மாதிரியான சில ஒளிவட்டங்கள் பார்க்கலாம். அது லூனார் ஹேலோ அப்படின்னு சொல்லுவோம். இது பிரகாசமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒளிவட்டம் தோன்றதுனால சூரியனை நம்ம நேரடியாக பார்க்கறத இந்த நேரங்களில், ஏன்னா ஒளி பிரகாசமாக இருக்குது, இந்த நேரங்களில் நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். வெறுங்கண்ணல் பார்க்கறது தான். நம்ம இந்த சூரியன் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறதுனால நம்ம வெறுங்கண்ணல் பார்க்கறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். வானிலை மாற்றங்கள் முன்னாடி என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, பழங்காலத்தில் என்ன ப்ரெடிக்ட் பண்ணால் இந்த மாதிரியான ஒளிவட்டங்கள் தோன்றும் போது மழையோ ஒரு புயல் அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. பட் இதை நம்ம கரெக்டாக இது தோன்றனால நம்ம அப்படி வரும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். இதுதான் இன்னைக்கு பரவலான இடங்களில் நீங்கள் பார்த்ததை சொல்லக்கூடிய இந்த சூரியனை சுற்றி பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஒளிவட்டம். இதுதான் சோலார் ஹேலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் வானம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பிரகாசமாக ஒளி இருக்கும்போது இந்த மேகக்கூட்டங்கள் இருப்பாங்க, இதான் சிரஸ் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேகக்கூட்டங்கள்ல இந்த சூரிய ஒளி பட்டு இதுல உள்ள இந்த பனி துகள்கள் சொல்லக்கூடிய அந்த பனிகள் அந்த நீர் திவலைகள்ல பட்டு ஒரு ரிஃப்ராக்ஷன் சொல்லக்கூடியதுனால வரும்போது நமக்கு இது சோலார் ஹேலோ அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ரேடியஸ் பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 22 டிகிரி ரேடியஸ் உங்களுக்கு ஆரம் ரேடியஸ் தான் உங்களுக்கு தெரியும். இது நம்ம இரவுல நிலாவை சுத்தியும் பார்க்கலாம். அது லூனார் ஹேலோன்னு சொல்லுவாங்க. லூனார் நடக்கூடிய சில நிகழ்வுகள் தான். இது வெறுங்கனால நம்ம ரொம்ப வெறுங்கனால் பார்க்கறது அவ்வளவு பரிந்துரை செய்யப்படக்கூடாது. ஏன்னா அப்படின்னா சூரியன் வானம் தெளிவா இருக்கும்போது ரொம்ப பிரகாசமா இருக்கும்போது நம்ம வெறுங்கனால் பார்க்கறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கிறது நல்லது.